தமிழர்களுக்கு இரண்டு பெரும் தாய் நிலங்கள், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழ் ஈழம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு தாய் நாடு, விடுதலை பெற்ற தேசம் தேவை என்று முடிவெடுத்த பிறகு அந்த விடுதலையை அடைவதற்காக ஒரு புரட்சிகர விடுதலை படையை கட்டி போராடியது எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இலங்கை இனவாத அரசு உலக நாடுகளின் துணையோடு அந்த விடுதலை போராட்டத்தை வீழ்த்தி நசுக்கியது. கொத்து கொத்தாக நம் மக்களை கொன்று குவித்தது 2008, 2009 காலகட்டங்களில். அச்சூழலில் தூத்துக்குடியில் எங்கோ ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு எளிய மகன் திரைப்படத்தில் பெரிய இயக்குனராக வேண்டும் என்று கனவோட வந்த ஒரு தம்பி என்னரும் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது அதை கண்டுகொள்ளாது கேளிக்கை விடுதிகளிலும் திரையரங்குகளிலும் மதுக்கூடங்களிலும் குவிந்து நிற்கிறீர்களே அன்பு மக்களே என்ற வருத்தத்தில், கோபத்தில் அவன் உள்ளத்தில் எரிந்த நெருப்பை உடலிலே கொட்டி வெந்து செத்தான். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் தமிழ்நாடு எரிந்தது. அந்த புரட்சி நெருப்பின் சொந்தக்காரன் என் உயிர் தம்பி முத்துக்குமரன் அவர்கள். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் எண்ணற்ற இளைஞர்கள் எழுச்சியும் புரட்சியுமாக சென்னையை நோக்கி, அவன் வாழ்ந்த கொளத்தூரில் நோக்கி வந்தார்கள். அன்றைக்கு இறந்து கிடந்த அந்த தமிழ் மகனின் பக்கத்திலே இவனுக்கு நானே தந்தை என்று நின்றவர் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. பெற்றவர் எவரோ உற்றவர் நானே என்று உடன் நின்ற பெருந்தகை தமிழ் பேரினத்தின் மகன் ஐயா வெள்ளையன் அவர்கள்.